சிறகடிக்க ஆசை சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோலாம் பார்க்கலாம். அண்ணாமலை வந்து விஜயாவுக்கு வந்து நிறைய எடுத்து சொல்கிறாரு. மருமகளை வந்து மருமகளாக பாரு, நீ ஏன் இப்படி வந்து மாமியாருங்கிற ஒரு ஸ்தானத்தை எடுத்துக்கிட்டு ரொம்ப மிரட்டாத. மீனா வந்து உனக்காக எவ்வளவோ தூரம் பொறுமையாக இருக்கா. அது வந்து நீ என்ன பண்ணாலும் பொறுமையாக இருக்கான்ட்டு நீ ரொம்ப சீண்டி பார்க்காத. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது எரிமலையாக தான் வெடிக்கும் பாரு. மீனா வந்து உனக்கு உன் மேலே எதுவுமே பேசாமல் இருக்கிறான்னா உன் மேலே மரியாதை வச்சுருக்கா. அதனால தான் வந்து அவள் பொறுமையாக இருக்கா. அதை நீ ரொம்ப சீண்டி பார்க்காத அப்படின்னு சொல்லி விஜயாவுக்கு எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க. ஏன் நான் இப்போ ரொம்ப சீண்டி பார்த்தா ஏன் என்னை அடிச்சிருவாளா அப்படின்னு வாய்ப்பு இருக்குது. நீ சொல்கிற மாதிரி ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன்னை நீ அடி வாங்க தான் போகிற. பொறுமையாக இருக்கிற வரைக்கும் பார்த்துட்டு ஒரு நாள் அம்மிக்கலை தூக்கி உன் தலையில் போட்டு போப்பாரா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு நீ ஒழுங்காக இனிமேல் இருந்துக்கிறதுக்கு வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே வந்து பார்த்தா நம்ம மீனாவுக்கு வந்து உடம்பு முடியாமல் ரொம்ப காய்ச்சலில் படுத்திருக்காங்க. நம்ம முத்து வந்து பார்த்துட்டு அவங்க பாட்டிக்கு கால் பண்ணவுமே, என்ன முத்து என்னை மறந்துட்டீங்களா, எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, உங்களை போய் நாங்கள் எதுக்கு மறக்க போகிறோம், எனக்கு கொஞ்சம் வேலை அப்படிங்குமே, உங்களை பார்க்கணும் போல் இருக்குது, ஊருக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவோமே. இல்லை பாட்டி இப்போதைக்கு மீனாவுக்கு உடம்பு முடியலை அப்படின்னா அப்புறம் ஒரு கஷாயம் சொல்லுங்கள் நான் வச்சு தரேன் அப்படிங்குமே. அதே மாதிரி கஷாயத்தை வச்சு கொடுத்துட்றாங்க. அப்புறம் வந்து முத்து கட்டி பிடிச்சிட்டு அழுகவுமேனு, என்ன மீனா என்னாச்சு, சின்ன பிள்ளை மாதிரி நீ அழுதுட்டு இருக்க அப்படிங்குமே. இல்லைங்க சீதாவை நான் அடிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. எதனால அப்படின்னு சொல்லி கேட்குமேனு இந்த மாதிரி நடந்ததை பூரா சொல்கிறாங்க. சொல்லவே இதெல்லாம் வந்து அருணோட வேலை தான். அருணுக்கு வந்து இன்னும் என் மேலே கோபம் தீரலை, அதனால தான் பழி வாங்கணும்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கான். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. சீதாவதில் குறை சொல்கிறதுக்கு வேற எதுவுமே இல்லை. கல்யாணம் முடிகிற வரைக்கும் பாசமாக இருக்காங்க, கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இது பூராமே அருணோட வேலை தான். அருண் வந்து என்னை நம்மக்கிட்ட இருந்து சீதாவை பிரித்து வைக்கணும்னு தான் இவ்வளோ தூரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. விடு நான் பார்த்துக்கிறேன், நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்புறம் வந்து சீதாவுக்கு வந்து நம்ம அவங்க தம்பி கால் பண்ணி கேட்குறாங்க. கால் பண்ணி கேட்குமே, என்னக்கா அக்கா ஃபோன் பண்ணிச்சா அப்படிங்குமே. நான் ஏன் கால் பண்ணுறேன், அவளும் நான் எனக்கு கால் பண்ணலை, ஏன்க்கா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் எதனால் வரைக்கும் சின்ன வயசுலேருந்து நீங்கள் சண்டை போட்டதே கிடையாது அப்படிங்கிறாங்க. சண்டை போட்டதே இல்லை, ஆனால் இருந்தாலும் திடீர்னு அக்கா சொல்கிறத புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. அவங்க வீட்டுக்காரர் மேலே தான் தப்பு, மாமா தான் இப்படிலாம் பண்ணியிருக்காரு, மாமாவை தான் என்ன தான் பண்ணுறதுனே தெரியல, மாமா இவ்வளோ தூரம் பண்ணுவார்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அவள் தப்பு பண்ண அவள் வீட்டுக்கார விட்டு கொடுக்காமல் இருக்கும்போது நான் மட்டும் எப்படி என் வீட்டுக்காரை நான் விட்டு கொடுக்க முடியும். ஆனால் அக்கா அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது, எனக்கு ஒரு வேலையுமே பார்க்கவே இன்ட்ரெஸ்டே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்காங்க. சரி விடுக்கா எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அருண் வந்து என்ன சீதா அப்படின்னு சொல்லும்போது, ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படிங்குமே. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, நீ எனக்கு அடிபட்டதை நினச்சி தானே நீ இப்படி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்க. ஆமாங்க, அடி இன்னும் கொஞ்சம் பலமாக பட்டிருந்தா என்ன ஆகிருக்கும் அப்படிங்க. என்ன சீதா பண்ணுறது, நானும் முத்து இப்படி பண்ணுவாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. முத்து நல்லவன்னு நினச்சேன், ஆனால் இவ்வளோ தூரம் என் மேலே இன்னும் கோவத்தில் தான் இருக்காருன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இப்படி அடியால் வச்சு அடிக்கிற அளவுக்கு இப்படி தான் இருக்காரு. ஆனால் உங்கள் அக்கா தான் பாவம், குடிக்கிறது சண்டை போடுறது இப்படின்னே முத்தோட வாழ்க்கை போகுது. உங்கள் அக்கா தான் எப்படி தான் வச்சு சமாளிக்கிறாங்களோ என்னமோ தெரியலை. நம்ம நல்லா இருந்தோம்னா இன்றைக்கி நம்ம குடும்பமும் எவ்வளவோ தூரம் சந்தோஷமாக இருந்திருக்கும்ல அப்படிங்க. என்னங்க நீங்கள் இப்படி நினைக்கிறீங்க, ஆனால் அவர் அப்படி நினைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி விடு சீதா எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதுக்கப்புறம் முத்து வந்து எப்படி சீதா கிட்ட அந்த உண்மையை நிரூபிக்க போகிறாருங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்